குரு பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, குரு பகவான் இந்த சனி பகவானால் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க பாதிப்பை டோட்டலா என்ன பண்ண போறாரு? ஸ்டாப் பண்ண போறாரு. ஏன்னா பொதுவாகவே மேச ராசிக்காரங்க எந்த கிரகத்தால அதிகமா பாதிப்படைவீங்கன்னா, நம்மளுடைய சனி பகவான் மூலமா தான். என்ன சனி பகவான் பாதிப்பையும் குடுத்துருப்பாரு. இதுல இன்னொரு விஷயமும் சூட்சமா சொல்லலாம். ஒண்ணு வந்து உங்க கூட இருந்தவங்களுடைய சுயநலங்கள் தெரியாம நீங்க பழகிட்டே இருந்தீங்கல்ல, யார் யார் எப்படி, யார் யார் உண்மையான கேரக்டர்ல இருக்கா, யார் யார் போலியான கேரக்டர்ல இருக்கான்னு தெரியாம, நீங்க அவங்கள முழுமையா நம்பி அவங்களுக்காக உங்களுடைய நேரம், காலம், அதேபோல உங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு இப்ப ஏமாளியா உட்கார்ந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில, இதெல்லாம் சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி. உங்க கூட இருந்த யாருமே உண்மையா இல்லன்னு நிரூபிச்சு காட்டாரா இல்லையா? இப்ப இந்த 3 வருஷத்துல உங்க கூட ஒட்டுன அட்டைப்பூச்சி எது? உங்க கூட உண்மையா இருந்த உறவு எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு சனி பகவானுக்கு நன்றி சொல்லணும். இனிமே சனி பகவான் தாக்கம் எதுவும் குடுக்காம, அப்படி டெஸ்ட் எதுவும் பண்ணாம, உங்களுக்கு ரெஸ்ட் குடுத்து பெஸ்ட்டா செய்யக்கூடிய வாழ்க்கை இந்த புத்தாண்டு முதல் ஆரம்பம். ஆனி மாதம் முதல் உங்களுடைய பொருளாதாரத்தில மிகப்பெரிய ஏற்றம். 2வது திருமணம் முடியல. திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருமண வாழ்க்கை உறுதியா சிறப்பா இருக்க போது. அதேபோல கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள நெறைய பிரச்சனைய சந்திச்சுக்கிருக்கீங்க. ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னா, அந்த மன அழுத்தம் சரியாயி, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து, குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒற்றுமை சூப்பரா இருக்க போகுது.